வணக்கம் அன்பு நேயர்களே, வெல்கம் பேக் சங்கர் அஃபிஷியல். நம்ம சேனல்ஸில் நம்ம மைவித் எட்ஸ் வழக்கு சம்மந்தமாக ஏதாவது செய்திகள் வருமானு பார்த்தா, நமக்கு ஏதாவது இது செய்திகள் நம்பகத்தன்மையாக ஒரு நம்ம அப்ளைன்லேருந்து கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்து காத்திருந்து ஏதோ ஒரு சில தகவல் நம்மளுக்கு கிடைச்சதை தான் இப்போ நம்ம ஷேர் பண்ணுறோம். அதாவது ஒரு நம்பிக்கை செய்தியாக நம்முடைய மைவித் எட்ஸ் உறுப்பினர்களுடைய நிலை இன்றைக்கி பரிதாபத்திலும் பரிதாபம். அது எல்லாத்துக்குமே தெரியும். எல்லோரும் நான் உட்பட வாங்கின கடனை பர்ச்சேஸ் பண்ணதுக்காக வாங்கின கடன் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறாங்க எல்லாத்துக்குமே தெரியும். இதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறது தான், வேறு வழி இல்லை. இதுக்கு எல்லாமுக்குமே உங்களுக்கு காலம் பதில் சொல்லு, அவ்வளோதான். அதேமாதிரி இப்போது ஒரு அப்டேட்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம வழக்கு நிலை திருத்தப்பட்ட குற்றப்பத்திரிக்கை ஏற்கனவே குற்றப்பத்திரிக்கை தாக்கலாகி நவம்பர் மாதத்தில் அதை சில திருத்தங்கள் நீதியரசர் செய்ய சொல்லி திருப்பி அனுப்பியதாக நம்ம வீடியோ பதிவு பண்ணியிருந்தால், நம்ம முன்னால் இருக்கிற சீனியர் உறுப்பினர்களுடைய தகவல் படி அது இப்போ திருத்தம் செய்து தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் வந்திருக்குது. பின்ன என்ன வழக்கு நிலை இப்போ ஏன் இந்த நியூஸ் இல்லை அப்படின்னா, இப்போ இந்த அரசாங்கம் இந்த நீதிமன்றங்களில் ஃபைலிங் என்று சொல்லக்கூடிய அந்த மின்னணு முறையில் வழக்கு தாக்கல் அதை கட்டாயப்படுத்தி வைக்கிறதுனால இந்த பார் கவுன்சில் என்று சொல்லக்கூடிய வழக்குரைஞர்களுடைய சங்கம் அதை அப்ஜெக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை அவங்க எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுனால சுத்தமாக நாடு முழுவதும் நீதிமன்ற பணிகள் முடங்கி போயிருக்குது. இது சமூக ஆர்வலர்கள் எல்லாத்துக்கும் தெரியும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நம்மளுடைய சேனலில் நம்ம அப்டேட் கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக கொடுத்தோம். அதே மாதிரி நம்ம எதை சும்மா கதை விட முடியாது, தெரிஞ்சதை அப்டேட்டை கிளாரிஃபிகேஷன் பண்ணி தான் கொடுக்குறோம். அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம எம்டி வீட்லேயே ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் பார்ட்னர்ஸ் 71 பார்ட்னர் இருக்கிறாங்க இல்லையா, மார்க்கெட்டிங் ஒவ்வொரு மார்க்கெட்டிங்காக அந்த ஜோனல் டைரக்டர்ஸ் எல்லாமே கலந்து ஆலோசித்ததாகவும், சங்கரன் கோயில் பொதிகை மார்க்கெட்டிங் அந்த அவங்க ஓனர் அவர் ஒரு ஆடியோ அனுப்பிச்சிருக்காரு. அது என்னோடய வாட்ஸ்அப்புக்கும் வந்துருந்துச்சு. நம்பகத்தன்மையான செய்தி. அதையும் நீங்கள் உண்மை என்னென்னு பார்த்துக்குங்க. அடுத்து வழக்கு எப்போ விசாரணைக்கு வரும்னு நம்முடைய நட்பு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய பர்சனலாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள்லாம் நாம் விசாரித்து பார்த்தா, நாமளும் வழக்கு சம்பந்தமாக நீதிமன்றம் சென்றிருக்கிறோம் இல்லைங்களா, அந்த வழக்கறிஞர்களோடு கலந்து ஆலோசித்து பார்த்தோம்னா, ஜனவரி 7 நாங்கள் திரும்ப பணிகளை மேற்கொள்ளாமல் இருக்கிறோம் என்று தகவல் எனக்கு என்னுடைய நட்பு வழக்கறிஞர் சொன்னார். அது எந்த அளவுக்கு நடைமுறை சாத்தியமாகும்னு தெரியல. ஸோ இது கிடைச்ச தகவல், இதை நம்ம ஷேர் பண்ணுறோம். ஓகேங்களா. அடுத்த தகவல்கள் நம்மளுக்கு நம்பிக்கையான தகவல் வரும் வரை நீங்கள் காத்திருக்கணும்னு கேட்டுக்கிறேன். அடுத்து இந்த ஆடியோ உங்களுக்கு நம்ம இந்த சேனல்ஸ் வாயில உங்களுக்கு பின்னாடி உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருப்பேன், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். நம்ம கமெண்ட்ஸில் நண்பர்கள் நிறைய நபர்கள் என்னென்னா, 2 வருஷமாச்சு இதுக்கு மேலே எவ்வளோ நாள் நம்ம பொறுமையாக இருக்கிறது, 2 வருஷமாச்சு இதுக்கு மேலே நம்ம எவ்வளோ பொறுமையாக இருக்கிறது, 2 ஆண்டு நெருங்கி வருகிறது. அதாவது 13/6/2024 பேமெண்ட் நிறுத்தியாச்சு, அதுக்கப்புறம் வரல. எல்லா அதிக நபர்கள் கடன் உடனில் இருக்கிறாங்க, இது ப்ராடு கம்பெனி, நீ சும்மா வீடியோ போட்டிருக்கிறான்னு சில நபர்கள்லாம் கூட கமெண்ட்டில் பார்க்குறேன். அதை நம்ம அதிகமாக எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா நிறுவனத்தை பற்றி நான் அதிகமாக சொல்லியாச்சு தெளிவாக. நிறுவனத்தினுடைய நம்பகத்தன்மை எல்லாத்துக்கும் இருக்குது, 75% மேலே. ஒரு சில நபர்கள் புரியாதவங்க பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு பதில் நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது. அது என்னங்கிறத அவங்க நல்லா புரிஞ்சுக்காமங்கிறத என்னுடைய கருத்து. சரிங்களா. என்னுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நிறுவனத்தின் உண்மைத்தன்மையெல்லாம் தெரிஞ்சிடும். அதே மாதிரி இது ட்ரையல் கோர்ட்டுக்குன்னு, அதாவது விசாரணை நீதிமன்றத்துக்குன்னு நம்ம வழக்கு போனால் ஒரு 3, 4, 5 வாய்தாவில் கூட இது தாங்குமான்னு தெரியாது. அதுக்குள்ளேயே ஒரு விசாரணையை முடிச்சிருவார். அதாவது விசாரணையை முடிக்கிறதுனா அந்த கம்பெனி இயங்கலாமா, அக்கௌண்ட்டை ஆக்டிவ் பண்ணி இருக்கிறவங்களுக்கு அமௌண்ட்டு கொடுங்க, இவ்வளோதான கம்ப்ளைண்ட் வந்துருக்குது. இப்போ கம்ப்ளைண்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 500க்குள்ளே தான் இருக்குது. ஒரு மினிமம் ஒரு 500ஆவது கம்ப்ளைண்ட் வேணும். ஒரு 500 பேர் கஷ்டப்பட்டு அவங்க இஓடபிள்யூ வழக்கில் அவங்க ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அதை விசாரித்து குற்றப்பத்திரிக்கையாக தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடச்சிருக்குது. ஆனால் இது நம்ம கம்பெனியுடைய உண்மைத்தன்மையெல்லாம் நீதிமன்றம் அவங்க எனக்கு தெரிஞ்சு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது மிக விரைவாக நம்ம அக்கௌண்ட்டை புழக்காட்டத்துக்கு விடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சட்டத்துக்கு உட்பட்டு திருத்த விதிகளை மேற்கொண்டு நம்ம திட்டத்தில் திருத்தம் செய்து சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நம்ம திட்டத்தில் திருத்தங்களை மேற்கொண்டு அனுமதி அளித்து செயல்பட உத்தரவு பிறப்பிக்க வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக இது நமக்கு ஒரு சாதகமான சூழல் அமைய
அமையலாம் என்று எதிர்பார்க்கலாம். ஏன்னா நம்முடைய வழக்கறிஞருடைய கன்சல்டிங் படி இது நான் சொல்கிற கருத்து. ஓகேங்களா? இது என்னுடைய சரௌண்டில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள், சட்ட ஆலோசகர்கள் நான் விசாரிச்சில் எனக்கு கிடைச்ச தகவல், என்னுடைய கருத்து. இதை நீங்கள் ஆய்வு செஞ்சு பார்த்து உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஒரு அப்டேட் என்னுடைய கருத்துப்படி நான் ஆய்வு செஞ்சு நமக்கு கிடைச்ச தகவலை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஏன்னா கமெண்ட்டில் சில நபர்கள் 2 வருஷம் ஆச்சு பணம் வரவே இல்லை, அதுக்கு முதல்ல பதில் சொல்லுன்னு பார்த்திங்கன்னா, முதல் ஒருத்தர் சதுரங்க வேட்டைன்னு அவர் இப்படி பலவிதமாக கமெண்ட் பண்ணார்னு சொன்னேன். இப்போ அவர் எச்சரிக்கை கொடுத்ததுலேருந்து போன வீடியோவில் அவர் இப்போ அதை கமெண்ட் அப்படி செய்கிறதில்ல. இப்போ புதுசாக ஒரு நண்பர் வந்திருக்கு. அவர் யாருன்னா இந்த சசிதரன்னு சொல்லிட்டு 2 வருஷம் பணம் வர வேலை, அதுக்கு பதில் சொல்லுங்கள், அதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு அவர் ஒரு ஃபோர்ஸாக நம்ம வீடியோவுக்கு கீழே கமெண்டிங். அதுக்கு என்ன பதில் நம்ம தரப்படியே நீங்களே சொல்லுங்கள். ஸோ அது தேவையில்லாத கமெண்ட்டு. அவருக்கு எல்லாமே தெரியும். ஸோ பணம் வரலைங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். கடன் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணுற உறுப்பினர்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறாங்க, சொல்ல முடியாத அளவுக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ நான் இவ்வளோ நாளாக வீடியோ போடல, என்ன கிராவர்னு நான் உங்களுக்கு சொல்லலை. ஆனால் என்னுடைய சரௌண்டிங்கில் பார்த்திங்கன்னா உறவினர்களுடைய இறப்பு, என்னுடைய கடுமையான நிதி நெருக்கடி, இதெல்லாம் எனக்கு மழை துயரத்தை கொடுத்துச்சு. ஆனால் ஒரு வீடியோ போடுற அளவுக்கு மனசு பக்குவம் இல்லை. ஆனால் இப்போ நான் அதை சமாளித்து ஒரு தகவல் நான் கொடுக்குறேன்னா நண்பர்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்ந்து கேட்குறதுனால தான். எனக்கு அப்டேட் கொடுங்கன்னு. நம்ம அப்டேட்டு ஃப்ரீயாக கொடுக்க முடியாது, எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு க்ரியேட் பண்ணி கொடுக்க முடியாது. எனக்கு மேலே லைனில் நண்பர்கள் மத்தியில் சீனியர்கள் அவங்க என்ன தகவலை கொடுக்குறாங்களோ அதை நாம் ஒரு ஜீதம் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். சரிங்களா? இப்போது நீங்கள் நம்ம வாட்ஸ்அப்பில் கூட எனக்கு தகவல் வந்திருக்குது, அதை கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அது எனக்கு நட்பு வட்டாரத்துலேருந்து கிடச்ச ஒரு வாட்ஸ்அப்பில் தகவல். சங்கரன் கோயிலுடைய அந்த நபர் மார்க்கெட்டிங்கில் இந்த பொதுகை மார்க்கெட்டிங் சார் தான் நம்மளுக்கு எம்டி வீட்டில் மீட்டிங் நடந்ததாக விரைவில் நல்ல தகவல் நம்பிக்கை செய்தி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஆடியோவை நீங்கள் இப்போ கேட்டுக்கலாம். ஓகேங்களா? வணக்கம். சங்கரன் கோயில் பொதிகை மார்க்கெட்டிங் அன்பார்ந்த நண்பர்களே, 6 நாளாக நம் டைரக்டர்கள், சேர்மன், எம்டி எல்லாரும் இருந்து நடந்த மீட்டிங் 6 நாளாக நடந்து இன்று முடிவடைந்தது. சந்தோஷமான சில நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. ஆகவே விரைவில் எம்டி பேசுவார். வணக்கம், நன்றி. நம்ம நிறுவனத்தின் மேலே புகார், உறுப்பினர்கள் புகார் என்பது மிக ஒரு குறைவான புகார். சரிங்களா? அந்த அடிப்படையில் நம்ம விசாரித்த அடிப்படையில் சொல்கிறோம். நம்ம நிறுவனத்தை சட்டத்துக்கு உட்பட்டு மீண்டும் இயங்க அனுமதி கண்டிப்பாக விசாரணை துவங்கிய ஒரு 4 மாதத்துலேருந்து கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை செய்தி. சரிங்களா? அதனால் மீண்டும் நம்முடைய நட்பு வட்டாரத்தில் மேலே நம்ம அப்ளைனில் தகவல்கள் ஏதாவது கிடைக்கும் பட்சத்தில் நம்ம வீடியோ கண்டிப்பாக நம்ம சேனல்ஸ் வாயிலாக பப்ளிஷ் பண்ணுவோம். இப்போது நீண்ட நாட்கள் இடைவெளிக்கு காரணம் உங்களுக்கு நான் தகவல் தெரிவிச்சுதான் வீடியோ போட்டிருக்கிறேன். இனி நீங்கள் சிந்திச்சு ஒரு முடிவு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நம்ம சேனல்ஸில் நம்ம எப்போ தகவல் நம்மளுக்கு கிடைக்குதோ அப்போ மட்டும்தான் மைவி3 சம்மந்தமாக நம்ம வீடியோ போட முடியும். சும்மா கற்பனை வண்டி போட முடியாதுங்கிற தகவலை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அதே மாதிரி நம்முடைய சேனல்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பயனுள்ள வகையாக தான் இருக்கும்னு நான் அடிக்கடி சொல்வேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நபர்கள் அதிக சதவீதம் இருக்கிறீர்கள். அவர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாலும் நீங்கள் லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அப்படியே பெல் ஐக்கான ஆளுங்கிற சிம்பிளை நீங்கள் பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. அப்பொழுது நான் வீடியோ அப்லோடு பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மற்றபடி எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் அதை நன்கு சிந்தித்து பார்த்து நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க என்று கூறி அடுத்த ஒரு நல்ல பதிவு நம்முடைய தகவல் வரும் பட்சத்தில் வீடியோ பதிவாக நான் இங்கு பதிவிடுகிறேன் என்று கூறியும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. வாழ்க வளமுடன்.